ஓ அவசரத்துக்கு நான் வர முடியுமா? இங்க கூட ஒருத்தவங்க தூக்கு மாட்டி சத்துதுங்களா? மிகப்பெரிய ராஜான ராஜராஜ சோழன் அவரோட சமாதி இங்கே தான் இருக்கு. எவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்து அவரோட சமாதி இங்கே இப்படி கிடக்குதுன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயோ, ராஜராஜ சோழ சமாதி இங்க இருக்கா? ராஜாக்கள் எல்லாம் வந்து அடக்கம் பண்ண ஒரு இடம் இருக்கு, அதோட சாவி இந்த அம்மா கிட்ட இருக்கு. இவ்வளவு பெரிய ஒரு ராஜாவா இருந்துட்டு அவரோட சமாதி இப்படி வந்து காடு பிடிச்சி கிடக்குது. கடைசி வீடியோல தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு மிகப்பெரிய சுடுகாட்டுக்கு போயிருந்தோம். அங்க நான் பார்த்த காட்சிகள் யாரையும் பயன்படுத்துற மாதிரி இருந்தது. அங்க எங்க பார்த்தாலும் மனித மண்ட ஓடுகள், மனித எலும்புகள், என் முன்னாடியே பிணங்கள் எரிஞ்சிட்டு இருந்தது. அது மிகவும் பயங்கரமான ஒரு அனுபவமாக இருந்தது. அதுக்கப்புறமா எனக்காண்டி ஒரு சம்பவம் அங்க காத்துட்டு இருந்தது. அங்க இருந்தவங்க என்னை இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. 1000 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்திருந்தா மதிப்பில் கூறிய மிகப்பெரிய மன்னனான ராஜராஜ சோழனோட சமாதி அங்க இருக்குன்னு அங்க இருந்த மக்கள் என்கிட்ட சொன்னாங்க. என்னால நம்பவே முடியல. இது உண்மையிலேயே ராஜராஜ சோழனோட சமாதியானு எனக்கு தெரியல. ஆனா அவர்கள் சொல்லதை கேட்டு நானும் அவர்களுடன் சென்றேன். ஒரு விஷயம் திரும்ப உங்களை இன்னொரு தடவை நான் ஞாபகப்படுத்துறேன். அங்க இருந்த மக்கள் சொன்னது மட்டும்தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கோம். திருச்சியில இருந்து வந்திருக்கீங்க அம்மா, ரொம்ப தூரம் இங்க இருந்து. அதுவும் எவ்வளவு கஷ்டப்பட்டு. ராஜாக்கள் எல்லாம் வந்து அடக்கம் பண்ண ஒரு இடம் இருக்கு, அதோட சாவி இந்த அம்மா கிட்ட இருக்கு. இந்த அம்மா நாளைக்கு வந்து நான் எல்லா சமாதியும் காட்டுவேன். இல்லம்மா, இன்னைக்கு எனக்கு இப்பவே போனோம். இன்னைக்கு இங்க இருந்து நான் ஒரு 60-70 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போனாதான் அங்க போக முடியும். ஐயோ, ராஜராஜ சோழ சமாதி இங்க இருக்கா? ஆமா. அது எங்க இருக்குன்னா போட்டா நேத்து கூட எடுத்துக்கிட்டு போனாங்க. இந்த அம்மா வண்டியில ஏத்திட்டு போய் அம்மா வரமாட்டாங்க, என் பிள்ளைங்க மேயுது. சரி சரி, நான் பாத்துக்கிறேன். பாரு, நாளைக்கு 10 மணிக்கு சொல்லுங்க. நாளைக்கு வர முடியாதுங்கிறாங்கம்மா. இல்லைன்னா என்ன அவங்க இல்லைன்னா வந்திருப்பேனே. நீ கொடுங்க, அங்க போயிட்டு எடுத்துட்டு போ. நான் இருந்தா பின்னாடி இருக்க சமாதி ராஜா போட்டு உங்க வண்டியில பைக்ல போயிட்டு வந்துடலாம். ஓ அவசரத்துக்கு நான் வர முடியுமா? சரி சரி சரி, நீங்க நாளைக்கு 10 மணியே போல வா. பத்திரம் கொண்டு போடுவான் அதோட அவனை கொண்டாந்து விட்டுட்டு போ. சரி சரி, கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா நான் போயிட்டு வந்துடுறேன், இவர் கூட திரும்பி வந்துடுறேன். சாவி பத்திரம் அவனை கொண்டாந்து இங்க ஒப்படைச்சிட்டு போகணும். சரி சரி சரி. அவ்வளோதான் காய்ஸ், இங்க வந்துட்டு இன்னொரு போனா எரிஞ்சிட்டு இருக்காங்க. இவங்க சொன்ன அந்த இடத்துக்கு நான் போக போறேன். இவரை கூட்டிட்டு அப்படியே நீங்க சொன்ன மாதிரி கொரோனா டயத்துல இங்க வந்து அவ்வளவு பணங்கள் எரிஞ்சிட்டு இங்கிட்டெல்லாம் அதாவது இந்த இடத்துல எல்லாம் போட்டு நீங்க எரிச்சிட்டு இருந்தீங்க. சரி சரி, புரியுதுண்ணா. அவ்வளவு இடத்துல இருக்குங்க பாருங்க. சரி வாங்கண்ணா, நான் போயிட்டு வந்துடுறேண்ணா. அங்கிட்டு இங்கிட்டுன்னு அலைஞ்சு ஒரு இடத்துல வந்துட்டோம். ஸோ இதுக்குள்ளதான் இருக்கு. எப்படி நான் இதுக்குள்ள போறது? போக முடியாது. இல்ல இல்ல, கீ இருக்கு நம்ம கிட்ட. சாவி பாத்துப்பா. மெதுவாப்பா, பரவாயில்ல பார்த்து. ஓகே, உள்ள போவோம். தம்பி வாங்க. நமக்கு கோயில் கதை சாத்திட்டு கோவில் பக்கத்துல தான் இருக்கா? அதாவது ராஜராஜ சோழனோட சமாதினா நம்ம இப்போ பார்க்க போறோம் இல்லையா? இங்கே தான் இருக்கு. எவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் ஏன் ப்ரோ இவ்வளோ பெரிய ஒரு ராஜாவாக இருந்துட்டு அவரோட சமாதி இப்படி வந்து காடு பிடிச்சி கிடக்குது? காடு இல்லை, இது வந்து ஒரு இங்கே தான் வாழ்ந்தாங்க அவங்க. அதனால இங்கே மாடெல்லாம் போகுது இல்லையா உள்ள? வாங்கண்ணா பார்த்து. நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு இடம் எவ்வளவு பெருசா இருக்குன்னு தெரியுமா? உள்ள லைட் இல்லாம பார்க்க முடியாதா? பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு. ஒவ்வொல்லாம் நிறைய இருக்குதுங்க. மிகப்பெரிய ராஜான ராஜராஜ சோழன் அவரோட சமாதி இங்க தான் இருக்கு. தமிழ்நாட்டுல எவ்வளவு பெரிய ராஜாவா இருந்து அவரோட சமாதி இங்க இப்படி கிடக்குதுன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா நிறைய மக்கள் தான் வருவாங்களா அப்புறம்? வெள்ளக்காரங்க வருவாங்க நிறைய பேரு. நம்ம ஊர் மக்களுக்கு இவரோட அந்த மகிமை தெரியலன்னு நினைக்கிறேன். இப்படி கிடக்குது. சரி சரி சரி. கோவில் திருவிழாக்கு மட்டும்தான், மற்றபடி எதுவுமே இல்லை. ஆனா பாருங்க கைஸ் எப்படி இருக்குன்னு. அவரோட அந்த சின்னலாம் இருக்கு இல்லையா அவரவங்க? சின்னலாம் இல்லை, அவர் பூமிக்குள்ளதான் இருக்காரு. சரி சரி.
மேல எல்லாம் எப்படி அந்த மண்டபம் மாதிரி எல்லாம் இருக்குமா? பழைய மண்டபம் ப்ரோ, இதெல்லாம் செங்கலால கட்டினது. இன்னொரு வாங்க ப்ரோ, பயப்படாம. பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு. நம்ம நிறைய கோவில்கள் எல்லாம் போனோம் இல்லையா, இவங்க ராஜ சோழனோட நிறைய கோவில்கள், அது மட்டும் இல்லாம நிறைய கட்டிடங்கள் எல்லாம் போகும்போது அங்க எல்லாம் எப்படி இருக்குமோ அதில் மாதிரி தான் இங்க இருக்கு. சத்தியமா இந்த இடத்துல கண்டிப்பா திரும்ப வரலாம் நம்ம குரூப்பை கூட்டிட்டு. ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். இது நம்ம கண்டுபிடிச்சது நம்ம மிகப்பெரிய ஒரு பாகியம்னு சொல்லலாம். அதாவது கைஸ் அப்படியே நம்ம இங்க இருந்து கிளம்புறோம். எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க. ஆமாம், நீ மற்ற இந்த இங்கே இங்கே இது ஒன்று மட்டும்தான் இருக்காண்ணா இல்லை வேறு? சரி 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 சரி. ஐயோ பாருங்க, பிரம்மாண்டமாக கட்டி வச்சுருக்காங்க. ஆனால் மக்கள் வந்துட்டு இது வந்து நல்லா பராமரிச்சிருந்தேன்னா இது பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்கும். ஆமாம் ஆமாம் பாருங்க. நீங்கள் ராஜராஜ சோழன் கட்டப்பட்ட கோவில்கள் மற்ற மிகப்பெரிய மாலைகள் எல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கே இருக்குது. ஆனால் இங்கிட்டெல்லாம் உடஞ்சிருக்கு பாருங்க. எத்தனை வருஷம் பழமையாக இருக்கும் ப்ரோ இது? 1500 வருஷம். ஸோ வெளியில் வந்துட்டோம். அந்த அம்மாவோட ஒரு காருண்யத்தால தான் நம்ம வந்து இந்த இடம் பார்க்க முடிஞ்சுதுன்னு சொல்லலாம். சத்தியமாக சொல்லணுன்னா பயங்கரமாக இருக்குது. நினச்சி கூட பார்க்கல இதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியும்னு. இது கோவிலா ப்ரோ இல்லை விளக்கு வைக்கிற இடமா? ராஜாக்களோட சொந்தக்காரங்களாம் இருப்பாங்கல்ல, எப்படின்னு கேட்டிங்கன்னா சித்தர்கள் மாதிரி. சரி சரி சரி. எல்லாம் இதில் சுற்றிலும் வச்சுருக்காங்க. சுற்றிலும் வச்சுருக்காங்க. இது பாருங்க, இது சமாதி. அது சமாதி தான். இது ஒரு சமாதி guys பாருங்க. ஸோ அங்கிட்டு போய் பார்க்கலாமா? ராணி சமாதி அங்கே இருக்கு. உள்ளே வந்து போக முடியாது. சரி சரி சரி. வேணா வெளில நின்று எடுத்துக்கலாம். பாருங்க அந்த சிலைகள் சிற்பங்கள் எல்லாமே இதெல்லாம் அப்படியே இந்த கல்லில் பண்ணதா இல்லையா? செதுக்கி எடுத்துருக்காங்க பாருங்க. தஞ்சாவூரில் இன்னொரு கோட்டைக்கு நம்ம போன போது கூட அங்கே இப்படி தான் இருந்தது. ரெண்டாவது ஒய்ஃபு ராணி. ஆனால் இதெல்லாம் உடஞ்சிருச்சு இல்லையா? ஆமாம் அப்புறம் பாம்பெல்லாம் இருக்காது. நீங்கள் செருப்பா இல்லாமல் வந்துடுவீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி சரி. இது பாருங்க கைஸ், இதுதான் அந்த ராஜாவோட ரெண்டாவது ஒய்ஃப்னு சொல்கிறாங்க. அவங்களோட அந்த அவங்க பேர் என்ன தெரியுமா? தெரியாது. ஓகே. அங்கிட்டு இங்கிட்டுன்னு நிறைய இருக்குது. இது ஃபுல்லாகவே இந்த சமாதி மட்டும்தான் இல்லையா? அதுவும் சின்ன சமாதி இல்லையா? அது யாரோட தெரியும்? சிப்பாய்கள், மிகப்பெரிய சிப்பாய்கள், அவங்க கூட இருந்தவங்களோட வீரர்களோடது. மந்திரிலாம் இங்கே இது இது வந்து இவர் அந்த துப்பாக்கிலாம் வச்சுருப்பாங்க தெரியுமா? சரி சரி சரி. அவங்க ராஜா கூட இருப்பாங்கல்ல. புரியுது புரியுது. காவலாளிகள், பெரிய காவலாளி தலைவர். அது என்னது கோவில்? அதுவும் மண்டபம் தான் ப்ரோ. மண்டபம் தான் எல்லாமே மண்டபம். அதாவது அந்த காலத்துல இதை விட நிறைய மண்டபங்கள் இங்க இருந்தாங்க. மக்கள் எல்லாம் வீடு வச்ச போது நிறைய இதெல்லாம் போயிட்டோமா? வீடே கிடையாது. அப்புறம் ராஜா மக்கள் தான் இங்க வாழ்ந்தாங்க. இப்போ அப்படி இருக்காங்களா? இல்ல அப்பெல்லாம் கிடையாது. எல்லாரும் போயிட்டவங்க. எல்லாம் மக்கள் தான் இருக்காங்க, நார்மலான தமிழ் மக்கள். நம்ம வாழ்க்கையில கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம்னு சொல்ல இதெல்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஏன்னா தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்ன வரைக்கும் யாருமே இதெல்லாம் உங்களுக்கு எடுத்து காட்டினதே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்ன வரைக்கும் நான் பார்த்தது இல்லை. நீங்க யாராவது இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துருந்தேன்னா சொல்லுங்க, அதாவது இந்த இடம் பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்க. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் தான் தமிழ்லன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்து போடுறது. ஸோ அப்படியே நம்ம கிளம்ப போறோம், வாங்க. உங்கள் பேர் என்ன ப்ரோ? என் பேர் நாகராஜ். என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? வேலைக்கு போகிறீங்களா? சரி சரி. அதான் காய்ஸ், அவ்வளோந்தான். நம்ம இங்கேருந்து கிளம்புறோம். ப்ரோக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் வந்து தான் இதெல்லாம் பற்றி நமக்கு சொன்னார். என்னதான் இருந்தாலும் கண்டிப்பாக எனக்கு தெரியல என்ன இங்கே நடக்குதுன்னு. இதெல்லாம் கொஞ்சம் கூட இதை விட பெட்டராக பராமரிச்சிருந்தா நல்லா இருக்குன்னு தோணுது. ஏன்னா இப்படி காடு பிடிச்சி கிடக்கிறது மாதிரி, ஏன்னா தமிழ்நாட்டோட சொத்துன்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு ராஜாவாக இருந்த அவரை கண்டிப்பாக மக்கள் இதை விட அதிகமாக மதிக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா இந்த இடம் இப்படி பார்க்கறதுனால. கிளம்பலாம் இங்கேருந்து.
அதான் காய்ஸ் 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட பிள்ளையார் கோவிலுக்குள்ளே தான் போக போகிறோம். இதுவும் பார்த்ததுக்கு அப்புறமா இங்கேருந்து கிளம்பலாம்னு நினைக்கிறோம். இதுவும் ராஜ சோழன் கட்டினதா? சரி ராஜா ஆட்கள் கட்டினது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குது. ஆனால் இந்த கோவில் எல்லாம் சாமி இது பூஜாரி எல்லாம் கிடையாதா? நீங்கள் தான் பண்ணுறீங்களா? தமிழ் மக்களை விட அதிகம் வெள்ளைக்காரங்க தான் வராங்க இல்லையா இப்போ இங்கே இதெல்லாம் பார்க்குறதுக்காண்டி? ப்ரோ சொல்லிட்டு இருந்தார், அதாவது வெள்ளைக்காரங்கெல்லாம் இந்த கோவில் இந்த சமாதியெல்லாம் பார்க்குறதுக்கு நிறைய பேர் இங்கிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு. இடையில நிறைய பேர் வந்து வருமா. ஸோ அப்படியே இங்கேருந்து கிளம்புறோம். இவங்ககிட்டலாம் பாய் சொல்லிவிட்டு நேராக அங்கிட்டு போய் அவங்கள பார்த்ததுக்கப்புறம் அப்படியே இங்கேருந்து நம்ம ஊருக்கு கிளம்புறோம். அதான் கைஸ் நம்ம அந்த ஃபஸ்ட்டு வந்த இடத்துக்கு திரும்ப போயிட்டு இருந்த போது அந்த அண்ணா சொன்னார் போகிற வழியில் இன்னும் நிறைய சமாதி இருக்குன்னு, அதான் பார்க்கலான்னு நினச்சி. இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் கட்டப்பட்டது 1928 மிகப்பெரிய நிறையா மக்களோட சமாதி இருக்காங்க. அங்கிட்டெல்லாம் பாருங்கள் அவ்வளோ. இதெல்லாம் இந்த ஊர் மக்களோட சமாதியானா இல்லை வெளியூர் மக்களோட? இதுலேயும் பிரிட்டிஷ்காரங்களை கூட இருப்பாங்க இல்லையா? இருப்பாங்க. அதான் அந்த காலத்தில் இந்த ஊரெல்லாம் வந்து ஆழ்ந்துட்டு இருந்தவங்களோட நிறைய சமாதிகள்லாம் அங்கிட்டு இங்கிட்டுன்னு கிடக்குது பாருங்கள். இது மொத்தமாக இந்த ஏரியா ஃபுல்லாகவே சமாதி மட்டும்தான் இல்லையா? அங்கிட்டெல்லாம் கிடையாது. அவ்வளோ இருக்குது கைஸ். பார்க்கணுன்னா நிறைய இருக்குது. கண்டிப்பாக இன்னொரு நாள் நம்ம இந்த இடத்துல வரோம். இதை பற்றி எல்லாம் நல்லா வந்து விசாரித்து நம்ம வீடியோ எடுக்கலாம். இங்கே கூட ஒருத்தவங்க தூக்கு மாட்டி சத்துங்களா? எதுக்கு? இந்த ஊருக்காரரா? அது வெளியூருக்காரங்க. இது போன ஏரியா வாடகை வருது இல்லையா? நம்ம ஃபஸ்ட்டு போன இடத்துல இருந்து அங்கே இருந்து வராங்க. சரி 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 சரி. ஆமாம் ஆமாம் பார்த்துருக்கீங்களா? பையனுக்கெல்லாம் நம்மளா தெரியும். அப்படி பார்த்தேன்னா பயங்கரமாக. நான் உள்ளே எல்லாம் போய் கொஞ்சம் பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. அங்கிட்டு இங்கெல்லாம் எரிப்பீங்களாண்ணா? இதெல்லாம் எரிக்கிறது. ஆக்சுவலி அந்த ஒரு சுடுகாடு பார்த்துட்டு கிளம்பலாம் தான் நினச்சி வந்தோம். ஆனால் கடவுள் எனக்கு என்னன்னே தெரியல, இங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அந்த அம்மாவை பார்த்தோம், அதுக்கப்புறமா இவரை மீட் பண்ணோம். இவரெல்லாம் எனக்கு வந்து காட்டுற இடங்களெல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் எதுவுமே வந்து பராமரிப்பு இல்லாமல் கிடக்குது. அது பார்க்கும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பசங்கள்லாம் அங்கே உட்காந்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா இதெல்லாம் இருக்குங்க. நான் எல்லாம் வந்து புணங்களெல்லாம் தோண்டி எடுப்போம் இல்லையா இங்கே? இது பாருங்கள், இது வந்து சேர் அள்ளுறது. சேர் அள்ளுறதா? புதைக்கிறாங்களா இருக்கிறாங்களா அது மேலே பூசுறதுக்கு சேர் அள்ளுறது. சரி சரி சரி. அப்போ நாயெல்லாம் அள்ளுறது கிடையாது? இல்லை. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்கள்லாம் இந்த ஊரா ப்ரோ? இந்த ஊர் தான். இப்போ பையன் தான். சரி 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 ப்ரோ, இந்த இடத்த பற்றி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? இந்த இடத்த பற்றி எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அதான் கைஸ் அவ்வளோதான். இங்கெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே கிளம்ப போகிறோம். என்னதான் இருந்தாலும் கண்டிப்பாக இன்னொரு நாளைக்கு இங்கே வரலாம். அதான் கைஸ் அப்படியே இந்த வீடியோ முடிச்சிட்டோம். இந்த இடத்துல வந்துட்டு நிறைய விஷயங்கள், அந்த பசங்களாக இருக்கட்டும் இவங்களாக இருக்கட்டும், நமக்கு நிறைய விஷயங்கள் இந்த இடத்த பற்றி சொன்னாங்க. வாழ்க்கையில் ரொம்ப புதுமையாக இருந்தது இதெல்லாம் பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் ராஜராஜ சோழனோட அந்த ஒரு சமாதி பார்க்கணுன்னு கனவுல கூட நினச்சி பார்த்ததே இல்லை. ஆனால் இங்கே வந்து பார்த்த போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அந்த இடம் வந்து அப்படி வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இதுக்கெல்லாம் கவர்மெண்ட் ஏதாவது பண்ணோன்னு நான் என்னோட மனசால் வேண்டிக்கிறேன். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு உங்களோட அபிப்பிராயம் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணால் மட்டும்தான் மற்றவங்களுக்கெல்லாம் போய் சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்குறது வரைக்கும் சைனிங் பண்ணி கேட்குறேன் கைஸ். பாய் பாய்ண்ணா. ஓகே கைஸ் கிளம்புறோம்.